கனமழை எதிரொலியாக திருப்பத்தூர் அடுத்த மற்றப்பள்ளி பகுதி வழியாக செல்லும் பாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பாதையின்றி 10 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்லும் வாகன ஓட்டிகளின் நிலை குறித்து எமது செய்தியாளர் அமுது ஜீவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அமுது ஜீவன், தற்போது இந்த நிலையால வாகன ஓட்டிகள் என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க, என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, விவரங்கள்? வணக்கம் மருதேஷ். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்து மற்றப்பள்ளி பகுதி வழியாக பாம்பாறு செல்கிறது. இந்த பாம்பாற்றில் குறுக்கே கட்டப்பட்டு வரும் சிறு பாலங்கள் 50க்கு மேற்பட்ட கட்டப்பட்டு வரும், 50க்கும் மேல கட்டப்பட்டு என கூறப்படுகிறது. இந்த வழியாக மற்றப்பள்ளி, மேற்கத்தினூர், குமரன் நகர் மற்றும் ஜவாதி மலை, புதூர் ஆகிய பகுதியில் உள்ள 18 கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரார்த்தனை சாலையாக உள்ளது. இந்த சாலை வழியாக தான் தினந்தோறும் சுமார் 1000க்கு பட்ட பொதுமக்கள் இருசக்கர வாகனங்கள் மூலமாக பயணித்து வருகிறார்கள். இதனையடுத்து ஒவ்வொரு முறையும் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளும் கடுமையான அவதிப்பட்டு வருகிறார்கள். இதை தொடர்பான மேம்பாலம் அமைத்து தரக்கூறியும் பல முறை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் மனு அளித்து வருகிறார்கள். பின்னர் பாலம் அமைக்க அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கூறப்படுகிறது. எனவே தற்போது ஆற்று படுகை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் உள்ளதனால் அந்த சாலை தடுப்புகளிலும் நெடுஞ்சாலைத்துறையும் திருப்பத்தூர் கிராமிய போலீசார் தங்களது கட்டுப்பாட்டு வைத்துள்ளார்கள். இதனால் வழியாக செல்லக்கூடிய ஜவாதி மலை, புதூர் நாடு பகுதிகளுக்கு 18 கிராமங்கள் உள்ளது. 21 கிராமங்கள் பொதுமக்களும் மற்றும் வாகன ஓட்டிகளும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொலைவில் 10க்கும் மேற்பட்ட தொலைவில் சுற்றி திரியும் என தெரிய வருகிறது. ஹர்னிஷ், விவரங்களுக்கு நன்றி அமுது ஜீவன்.